இன்னைக்கு இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே இந்த சாக்லேட் மேலே தாங்க காட்ட போகிறேன். தெரியாதனமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மெல்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா? நானும் கட் பண்ணி பார்த்தேன். கட் பண்ணவே வரவே இல்லை. சரி, நம்ம ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த உரலில் எடுத்து போடுன்னு போட்டு நல்லா உடஞ்சி வந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்து ஓவனில் வந்து வைக்க போகிறோம். பட்டர் கூட சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இந்த ஒயிட் சாக்லேட் மட்டும் மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 2 கிலோ வந்து ஒயிட் ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சா. இதில் வந்து மில்க் பவுடர் நிறைய நம்ம சேர்ப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த கோவா சாப்பிட்டா எப்படி இருக்கும், கோவாவை வந்து கேக்காக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி கொரியர் போட்டிருந்தோம் இல்லையா, ½ kg பிளாண்டிஸ் வந்து செஞ்சோம்ல, அவங்க தான் இப்போ 2 கிலோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அக்கா எனக்கு ப்ரௌனியே வேணாக்கா, இதுக்கப்புறம் ஒயிட் ப்ரௌனியே செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அடிக்கடி வாங்குவாங்க, வாரத்தில் இல்லை மாசத்துல அந்த மாதிரி வாங்குவாங்க. இப்பயே பாருங்க, வாரத்தில் 2 டைம் கிட்ட வாங்கிட்டாங்க. எப்போ ஆர்டர் பண்ணாலும் கால் வந்து போகவே மாட்டேது சொல்லியிருந்தீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அது அக்செப்ட் ஆகும். கால் நிறைய வர்றதுனால உங்களுக்கு கால் வந்து கிடைக்காது.